இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரிச் அண்ட் ராயல் அந்த டிசைன் ப்ளவுஸ் இருக்கும். யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த டிசைன் ப்ளவுஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த டிசைன் ப்ளவுஸை நீங்கள் பழக முடியும். ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா குழப்புற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா யார் வேணாலும் இந்த டிசைன் ப்ளவுஸை தச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரம் வந்து நான் 5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 இன்ச்சு எடுத்தேன். அது வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சு, அதனால் ஒரு 5 இன்ச்சு நான் உயரம் எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சு வந்து அகலம் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு கூட உயரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸு போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 1/4 இன்ச்சு இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம அந்த 4 இன்ச்சை 3 வந்து நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் இந்த மாதிரி ஒரு வளைவாக நம்ம கோடு போட்டுக்கலாம். 1 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அப்படி அந்த மாதிரி சம்திங் வரும். அதை நீங்கள் வந்து 3ஆ பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 வளைவு வந்து போட்டுக்கோங்க. பாக்ஸில் வந்து 3 வளைவு போட்டுக்கோங்க. வீடியோவை முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸ் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே தச்சு முடிச்சுட்டு இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். அந்தளவுக்கு வந்து இந்த டிசைன் ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த வளைவு சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேன்வாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது அகலமாலாம் இல்லை. நம்ம கஸ்டமர் போட்டதுக்கு பின்னாடி அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம உயர அகலம் எடுத்துகிட்டு நம்ம வெளி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உயர அகலம் மட்டும் எடுத்துக்கிட்டு கழுத்தை மட்டும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம கீழே வந்து லைனிங்கும் மேலே அதுக்கு மேலே நல்ல துணியை வச்சுட்டு கேன்வாஸை மேலே வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம அதை தச்சு திருப்ப போகிறோம். அந்த வளைவு சேஃப்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வளைவுக்கும் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த வளைவு சேஃபை ஊசியை நிப்பாட்டி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அந்த வளைவு சேஃபை நீங்கள் நிப்பாட்டி திருப்பணும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வளைவு சேஃபுக்கு திருப்பிட்டு வந்துடலாம். அந்த ஒவ்வொரு வளைவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊசியை நிப்பாட்டி பொறுமையாக தான் தைக்கணும். ஏன்னா வளைவு சேஃபு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அதை வந்து நம்ம பொறுமையாக ஒவ்வொரு தையலாக கூட நம்ம போட்டுட்டு அந்த வளைவு சேஃப் வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஊசியை வந்து உள்ளே குத்தின மணிக்கு அப்படியே லைட்டாக திருப்பி அந்த வளைவு சேஃபை நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அங்கங்கே வந்து லைட்டாக அந்த வளைவு சேஃப்க்கெலாம் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து அந்த துணியும் லைட்டாக கட் பண்ணிடாத அளவுக்கு அந்த வளைவு சேஃப் வர்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உள்ள அந்த வளைவுக்கு நம்ம கட் பண்ணும்போது நம்ம தச்சு திருப்பும்போது அது ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இந்த டிசைனுக்கு பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வந்து அவசியம். ஏன்னா சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிசைன் வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். அது பிகினர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து கஷ்டமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பொறுமையாக அதை தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா அந்த வளைவு சேஃபு போடுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பு கூட நீங்கள் போட்டு பழகுங்க. சும்மா நார்மலாக வேஸ்ட்டான துணியில் கூட 2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு 2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம 1 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம். அதனால் நம்ம குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக பழகும்போது கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த சேஃப் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் அதை தச்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த டிசைன் தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம தச்சு திருப்பி அமுகையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் முன்பக்கம் தான் நம்ம தச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரின்சஸ் கட்டு வந்து 10 இன்ச்சு உயரம், அகலம் வந்து அந்த பட்டியிலேருந்து 4 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி வந்து வளைவு சேஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம கிராஸ் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வளைவாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நம்ம கிராஸ் பிடிக்கிறதுக்கு லைட்டாக அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம இன்னொரு டிசைனும் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு துணி மடக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்து உள்ளே எவ்வளோ மடக்குறீங்களோ மடக்கிங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு வந்து ரெடி அளவு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சேலையில் உள்ள கரையை எடுத்து நம்ம அதில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறேன் அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள். நம்ம சும்மா தான் வந்து ஒரு 2 இன்ச்சு துணி எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டுட்டு
அந்த ரெடி அளவுல நம்ம வச்சு அடிச்சு அந்த நெக் பகுதியில நம்ம வச்சு அடிக்கிறோம் அவ்வளோதான். இந்த டிசைன நீங்க தனியா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரிச் அண்ட் ராயலா இருக்கும் இந்த டிசைனு. இதே வந்து நீங்க கரப்பகுதி உங்களுக்கு தனியா அந்த பட்டுக்கரை அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் லுக்கா தெரியும். இது வந்து சும்மா நார்மலா ஒரு காட்டன் துணியில நம்ம தச்சிருக்கோம். இன்னும் பட்டு சாரி அப்படின்னும்போது இன்னும் லுக்கா தெரியும். இத ஃபினிஷிங் முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபுல் பிக்சர் இப்படி தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேக்லேயும் நம்ம ஒரு சூப்பரான டிசைன் அதாவது 4 இன்ச்சு அகலத்துக்கு பின்னாடி அதே மாரி 4 இன்ச்சு அகலத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு குழப்பம் என்னடா டிசைன் வைக்கிறதுன்னு. அதுக்கு தான் சேம் வந்து இந்த டிசைன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட தொடர்ச்சி வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் மூலியமா உங்களுக்கு அடுத்த வீடியோ பேக் நெக் வீடியோவும் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.